இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வழி. பரிசுத்த வழி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்கு வந்தவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்த வழி எனப்படும் என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. நமக்குள் பாவம் வாசம் பண்ணும் போது, ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போகும்போது, நாம் அந்த பாதையில் பரிசுத்த வழியில் நடப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தெரியுமா, வேதம் சொல்லுகிறது அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பல வேளைகளிலே நாம் சொல்லுவோம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகிற கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவரை பின் செல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வழியை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒண்ணுமே தெரியாட்டாலும் கவலைப்படாது, நீ என்னை பின்பற்றி வா. அன்பானவர்களே, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆபிராம் புறப்பட்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சரியாக அவரை கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தி செல்லுவதற்கு நமக்கு என்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். கல்வாரி சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் துடி துடிக்க தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அது பரிசுத்த வழி. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவரையும் கைவிடுகிறது இல்லை. வேத புத்தகத்தில் பாருங்கள், அங்கு தொடர்ந்து படிக்கிறோம். ஏசாயா 35:9 அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்த வழியில் யார் நடக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம் எல்லாரையும் சம்பாதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராக நாம் அவரை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, மற்ற எல்லாரிலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று சொன்ன ஆண்டவர். அவர் நம்மை நடத்தி செல்லும் போது அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். நம்மை கொண்டு இந்த உலகில் என்னென்ன காரியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். நாம் 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து பாருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஏனென்றால் இந்த வழியிலே நடக்கிறவர்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்பதை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு பகுதியில கூட இருள் நுழைந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னார். நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை புது சிருஷ்டியாக மாற்ற நினைத்தார். மறுபடியும் 16வது வசனத்தை பாருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே பிரியமானவர்களே, அவர் நம்மை நடத்துகிற வழி பரிசுத்த வழி. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து கவனியுங்கள்.
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நாம் பொல்லாங்கு செய்யும் போது நம்மிலே என்ன நடக்கிறது? நாம் ஒளியை பகைக்கிறோம், பரிசுத்த வழியை விரும்பவில்லை. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஏனென்றால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் அவன் வராதிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த வழியிலே நடத்தும்படிக்கு நமக்கு மிக அருகில வந்திருக்கிறார். ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் தெரியுமா? அவர் அப்படி நம்மை அதிசயமாய் நடத்தி செல்லுகிற கர்த்தர். உபாகமத்தின் புத்தகத்தை பாருங்கள், 32வது அதிகாரம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தை பாருங்கள். அதிலே 12வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. பாருங்கள், ஆண்டவர் எப்படி நடத்துகிறாராம். 11வது வசனத்திலே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பிரியமானவர்களே. நம்ம எவ்வளவு அதிசயமாக அவர் நடத்துகிறார் பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம் 53வது வசனத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம் 53வது வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு, ஆமென், அல்லேலூயா, அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அல்லேலூயா. அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று படிக்கிறோம் பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாராம்? இந்த பரிசுத்த வழியிலே பத்திரமாய் நடத்துகிறார். காரணம், அது பரிசுத்த வழி பிரியமானவர்களே. மறுபடியும் சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 107:7 வேதம் சொல்லுகிறது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், இந்த பரிசுத்த வழியிலே நடத்துகிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த பரிசுத்த வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், அல்லேலூயா, செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். 12வது வசனத்தை பாருங்கள். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, ஆமென். நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ஆகவே ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை எவ்வளவு மகிழ்ச்சியான பாதை பிரியமானவர்களே. நீ அதிலே ஓடினாலும் இடற மாட்டாய். ஆனால் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து ஓடுகிறார்கள். அது பரிசுத்த வழி. அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தும்படிக்கு எதிர்பார்ப்போடு நமக்கு மிக அருகில் ஆண்டவர் வந்து நிற்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் அங்கு சொல்லி இருக்கிறதை பாருங்கள். 10வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆமென், சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆண்டுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டுடைய கரத்தில் நம்மை கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த பரிசுத்த பாதையில கரம் பிடித்து நடத்தும் அப்பா, கரம் பிடித்து நடத்தும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் மேன்மையானவைகளை செய்து உயர்த்தும்படி, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.